Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chemical Kinetics chapterல இருந்து example 3.9. So இது actually bookல வந்து solved example கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் simplified formula வந்து போடுவோம். ஓகேவா? So question என்ன அப்படின்றத பார்ப்போம். The rate constant of a reaction at 500 Kelvin and 700 Kelvin are 0.02 per second and 0.07 per second respectively. Calculate the values of EA and A. So நம்மள வந்து activation energyயும் Arrhenius factorம் calculate பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு given datas என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 500 Kelvin, 700 Kelvin. So at 500 Kelvinல நம்மளுக்கு ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ அதை வந்து டெம்பரேச்சர் T1 எடுத்துக்கிட்டோம்னா ரேட் கான்ஸ்டன்ட் அப்போ வந்து K1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.02 per செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட் டெம்பரேச்சர் 700 கெல்வின் அதை டெம்பரேச்சர் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அட் 700 கெல்வின் அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் K2ன்னு எடுத்துக்கிறோம் which is equal to 0.07 per second. ஓகேவா? இப்போ நம்மள வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? EA கால்குலேட் பண்ண சொல்றாங்க. EAவும் Aவும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ நமக்கு வந்து EA அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது தெரியணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ இந்த EA நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்கன்னா EA கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? log K2 by K1 is equal to EA by 2.303 R into T2 minus T1 by T1 T2. இது ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேஷனுக்கான ஃபார்முலா. ஏ எதுல இருந்து கால்குலேட் பண்ணும்? Arrhenius ஈக்குவேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணும். ஸோ K is equal to AE power minus EA by RT. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு நம்ம EA கால்குலேட் பண்ணுவோம். இந்த EA-வை இந்த Arrhenius ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா A கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல R சப்ஸ்டிடியூட் பண்ண. சோ R is equal to 8.314 joule per Kelvin per mole. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? T1 வந்து 500 தெரியும், T2 வந்து 700, K2 வந்து 0.07, K1 வந்து 0.02. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு சப்ஸ்டிடியூஷன் போலாம். போறதுக்கு முன்னாடி இந்த 0.02 0.07 எல்லாம் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். 0.02 நம்ம எப்படி எழுதலாம்? இதுல ரெண்டு டெசிமல் தள்ளுனோம்னா 2 into 10 to the power minus 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 0.07 ரெண்டு டெசிமல் தள்ளணும்னா 7 into 10 to the power minus 10. டெசிமல் பாயிண்ட பின் பக்கம் இப்படி தள்ளுறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா போலாம். ஸோ log K2 என்ன இருக்கு? 7 into 10 to the power minus 2 divided by K1 என்ன கொடுத்திருக்காங்க? 2 into 10 to the power minus 2. ஓகேவா? is equal to EA தெரியாது. ஸோ EA divided by 2.303. Rக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? 8.314 into T2க்கு என்ன இருக்கு? 700. So 700 minus T1 வந்து 500 divided by 700 into 500. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இப்போ இதுல பார்த்தோம்னா 10 to the power minus 2 10 to the power minus 2 கேன்சல் பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா log 7/2 is equal to EA by. ஸோ இந்த பெரிய நம்பரை நீங்க எப்பவும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 2.303 into 8.314 வந்து நம்ம எப்பவுமே ஒரு நியூமரிக்கல்ல போடும்போது 19.1
5 நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ வந்து 19.15. ஸோ எப்பவுமே நீங்க எக்ஸாம்ல போட்டா கூட இந்த ரெண்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 19.15 போட்டுக்கிட்டா போதும். இன்டூ 700 மைனஸ் 500 எவ்வளோ? 200 டிவைடட் பை 700 இன்டூ 500. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம்? 2 0 கேன்சல் பண்ணலாம். 2வையும் 500யும் 250. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியது 19.15 இன்டூ 7 இன்டூ 250 பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்காங்கல்ல, லாக் 7/2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு இங்க நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ லாக் a by b அப்படின்ற ஃபார்முலால நம்மளுக்கு இந்த இடத்துல 7/2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? log a minus log b. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து மேனுவலா எப்படி வந்து லாக் கால்குலேட் பண்றது, ஆன்டி லாக் கால்குலேட் பண்றதுக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோஸ்க்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து எப்படி போடுறது அப்படின்றத நீங்க கத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு லாக் 7/2. அப்ப a is equal to 7, b is equal to 2. அப்ப நம்ம இதை எப்படி எழுதுவோம்? log a னா log 7 minus log b க்கு என்ன எழுதுவோம்? log 2 எழுதுவோம். இப்போ நமக்கு வந்து log 7 அப்படின்றதனுடைய வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் 0.84. அப்போ log 7க்கு 0.84 minus log 3க்கு log 2க்கு 0.3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வேல்யூ 0.54ன்னு கிடைக்கும். அப்போ log 7/2 is equal to 0.54. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம்? 0.54 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். is equal to EA by 19.15 into 7 into 250. Therefore EA is equal to என்ன வரும் நமக்கு? EA is equal to இது கம்ப்ளீட்டா இந்த பார்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது 0.54 into 19.15 into 7 into 250. So is equal to EA is equal to நமக்கு 18096.75 joules கிடைக்கும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு டிஜிட் மட்டும் வச்சுட்டா போதும். ஸோ இதை ரவுண்ட் பண்ணோம்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 18096.8 ஜூல்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ EA is equal to 18096.8 ஜூல்ஸ். இப்போ EA தெரிஞ்சிச்சு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா A கண்டுபிடிக்கணும். ஸோ A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? K is equal to A into e to the power minus EA by RT. ஸோ நம்மளுக்கு வந்து NCERT புக்ல பார்த்தோம்னா EA கால்குலேஷன் ஓகே, ஆனா அந்த A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த அரண்யஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரண்யஸ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த e to the power வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இதை என்ன பண்ணுவோம்? லாக் ஃபார்முக்கு கொண்டு போய் கண்டுபிடிப்போம். புக்ல வந்து இப்படியே டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு போர்ட்ல கேட்கும் பொழுது எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ் எடுக்கிறது கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? லாகரிதமிக் ஃபார்முக்கு போங்க. அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி மாத்துவோம்? லாகுக்கு கொண்டு வரணும். log k is equal to log a minus EA by 2.303 RTன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப நம்மளுக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. K1 K2 கொடுத்துருக்காங்க. ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப எதை எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சரும் ரேட் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ Tக்கு நீங்க என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறீங்க அப்படின்னா 500 கெல்வினும் Kக்கு என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்னா 0.02 per second. So which is equal to 2 into 10 to the power minus 2 per second சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ ஃபார்முலால எல்லா வேல்யூஸையும் போடுவோம். ஸோ போடும்போது எப்படி போடுவோம்? log Kக்கு பதிலா என்ன போடுவோம்? 2 into 10 to the power minus 2 போடுவோம். is equal to log A நமக்கு தெரியாது minus EA ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 18096.8 divided by 2.303 into Rக்கு என்ன வேல்யூ போடணும்? 8.314 into T வந்து 500.
ஓகேவா? இப்போ நம்ம வந்து நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 2.303 into 8.314 நான் ஏற்கனவே வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண சொல்லியிருக்கேன்? 19.15. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? log 2 into 10 to the power minus 2 is equal to log a minus 18096.8 divided by 19.15 into 500. சரியா? இப்போ ஓகே. இத வந்து டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லாக் வேல்யூவை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்க நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? log 2 into 10 to the power minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இது log a into b ஃபார்முலா. அப்ப log ab ஃபார்முலால இருந்ததுன்னா log a plus log b ன்னு நம்ம எழுதணும். ஓகேவா? அப்ப இது a, இந்த பார்ட் b. அப்ப எப்படி எழுதுவோம்? log 2 into 10 to the power minus 2 is equal to log 2 plus log 10 to the power minus 2. ஓகேவா? இப்ப log 2 is equal to நம்ம என்ன எழுதுவோம்? 0.3 ன்னு எழுதிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா log 10 to the power minus 2 ன்னு இருக்கு. அப்ப log 10 to the power minus 2 னா நம்ம எப்படி போடணும்? அது நம்மளுக்கு தெரியணும். log a to the power b. இது a, இது b. ஓகேவா? அப்படின்னா இந்த b ய ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தோம்னா அது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி b log ஏன்னு போடணும். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுவோம்? இங்க -2 இருக்கு. அப்ப இந்த -2 என்ன ஆகும்? ஃப்ரண்ட்ல வரும். அப்ப -2 log 10 வரும். ஸோ log 10 ஓட வேல்யூ 1ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்ப இந்த இடத்துல 0.3 minus 2 into 1 which is equal to 0.3 minus 2. அப்ப ஆன்சர் என்ன வரும்? -1.7 ன்னு வரும். அப்போ இந்த log 2 into 10 to the power minus 2 நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? -1.7 ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ இது -1.7 is equal to log a. இத நீங்க வந்து கீழ இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல மைனஸ் அந்த மைனஸ போட்டுக்கோம் 1.89 ன்னு வரும். இப்போ எனக்கு log a வை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த -1.89 ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது log a is equal to -1.7 plus 1.89 ன்னு வரும். அப்ப இது என்னவா மாறும்? log a is equal to இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணனீங்கன்னா வேல்யூ 0.19 ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டது a தான் கேட்டிருக்காங்க. வெறும் a தான். அப்ப a is equal to log ஆப்போசிட் சைடுல போச்சுன்னா என்னவா மாறும்? anti-log ன்னு மாறும். So anti-log of 0.19. So anti-log மேனுவலா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதையும் நான் வந்து தனி வீடியோவா போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்துக்கலாம். எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த anti-log எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். So anti-log of 0.19. அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்? இந்த 0.19 எந்த log வேல்யூக்கு வருதுன்னு பார்க்கணும். இப்போ log 1 is equal to 0. log 2 is equal to 0.3. log 3 is equal to 0.47. இதுதான் நம்மளுக்கு தெரிகிறது. இப்போ 0.19 அப்படின்றது இந்த 0க்கும் 0.3க்கும் இடைப்பட்டு வரும். இப்போ say for example log 1.5 is equal to 0.17 ன்னு வரும். So 1.52 மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1.5 வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த log 1.5 is equal to 0.17 னா இந்த 0.19 இந்த 1.5க்கும் 2க்கும் இடைப்பட்டு இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? log 1.6 ன்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? சோ அப்ப நீங்க எழுதும் போது என்ன எழுதணும்? anti-log போட்டுக்கணும். இந்த 0.19 யாரோட வேல்யூ? log 1.6 ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ அப்போ anti-logம் logயும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்போசிட்ல இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். சோ ஆன்சர் அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 1.6 ன்னு வரும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன எழுதுவீங்க? a is equal to 1.6. ஓகேவா?
ஸோ அப்போ நம்ம இஏவும் ஏவும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு புக்ல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த ஃபார்முலாக்கு குடுத்திருக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஃபார்முலாக்கு சொல்யூஷன் இருக்காது. இந்த ஃபார்முலாக்கு தான் சொல்யூஷன் இருக்கும். ஸோ புக்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1.61ன்னு குடுத்திருப்பாங்க. நம்ம இப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1.6. ஸோ எந்த நம்மளுக்கு சேஞ்சும் கிடையாது. செகண்ட் டெசிமல் 1 டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ 1.6 இஸ் ஆல்சோ அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்கனாலும், இது வந்து உங்களுக்கு இது சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க் யூ.